மதி அவளிடம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தாள். படிப்பை தொடரலாம், வேலைக்கும் செல்லலாம் என்று பல வழிகளை காட்டினாள். இதுவரை வாழ்க்கை முழுவதும் குடும்பம், குழந்தைகள், கணவன் என்ற வட்டத்திற்குள் மட்டுமே இருந்த ரேவதிக்கு இது ஒரு புதிய உலகமாக இருந்தது. முதலில் பயமாக இருந்தது. ஆனால் மதி அவளுக்கு துணையாக இருப்பேன் என்று உறுதி அளித்தபோது நம்பிக்கை வந்தது. சுரேஷும் இந்த முயற்சிக்கு முழு ஆதரவு அளித்தான். ஒரு பெண் தன்னுடைய காலில் நிற்க வேண்டும் என்றால் குடும்பமே முதலில் துணை நிற்க வேண்டும் என்று கூறினான். அந்த வார்த்தைகள் ரேவதியின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தன. சில நாட்கள் கடந்த பிறகு மதி ஏற்பாடு செய்த தேர்வுக்கான பயிற்சி ஆரம்பமானது. ரேவதி புத்தகங்களை மீண்டும் கையில் எடுத்தபோது அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு நிறுத்திய கனவுகள் மீண்டும் உயிர் பெற்று எழுவது போல உணர்ந்தாள். ஆரம்பத்தில் சில விஷயங்கள் புரியவில்லை. ஆனால் மதி பொறுமையாக கற்றுக் கொடுத்தாள். இரவு நேரங்களில் கூட அவளுடன் அமர்ந்து படிக்க வைத்தாள். சுரேஷ் குழந்தைகளை பார்த்து கொண்டான். மலர் தேவையான உதவிகளை செய்தாள். இவ்வளவு பேரின் அன்பும் ஆதரவும் கிடைத்தபோது ரேவதிக்கு தன்னம்பிக்கை அதிகரித்தது. இந்த மாற்றங்களைப் பற்றி தங்கராஜுக்கும் தகவல்கள் சென்று கொண்டிருந்தன. முதலில் அவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் ரேவதி உண்மையாகவே தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்கிறாள் என்பதை அறிந்தபோது அவனுக்கு பயம் தோன்றியது. இதுவரை எப்போதும் தன்னை சுற்றியே வாழ்ந்த பெண் இப்போது தனக்கென ஒரு பாதையை உருவாக்கி கொண்டிருந்தாள். ஒரு நாள் அவளை இழந்து விடுவேனோ என்ற அச்சம் மனதில் தோன்றியது. ஆனால் அதையே வெளியில் சொல்ல முடியவில்லை. அவன் உள்ளுக்குள் போராடி கொண்டே இருந்தான். ஒரு மாலை நேரத்தில் தங்கராஜ் அமைதியாக ரேவதி இருந்த வீட்டிற்கு வந்தான். எல்லோரும் அவனை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தனர். முன்பு போல் கோபமாக இல்லை, மிகவும் அமைதியாக இருந்தான். ரேவதியை பார்க்க வேண்டும் என்று மட்டும் கூறினான். அவள் வெளியில் வந்தபோது இருவருக்கும் சில நொடிகள் வார்த்தையே வரவில்லை. பிறகு தங்கராஜ் மெதுவாக பேச ஆரம்பித்தான். நான் செய்த தவறுகளை இப்போதுதான் உணர்கிறேன் என்று சொன்னான். ஆனால் ரேவதி உடனே நம்பவில்லை. ஏனெனில் இது முதல் முறை அல்ல. பலமுறை மன்னிப்பு கேட்ட பிறகும் மீண்டும் அதே தவறுகள் நடந்திருந்தன. எனவே இந்த முறை வார்த்தைகள் மட்டும் போதாது, செயல்களில் மாற்றம் வேண்டும் என்று தெளிவாக கூறினாள். அந்த பதில் தங்கராஜுக்கு எதிர்பாராததாக இருந்தது. முன்பு எதையும் அமைதியாக ஏற்றுக்கொண்ட ரேவதி இப்போது தன்னுடைய கருத்தை உறுதியாக சொல்லிக் கொண்டிருந்தாள். அது அவனை அதிர்ச்சியடைய வைத்தாலும் ஒரு வகையில் பெருமையாகவும் இருந்தது. அவள் இவ்வளவு தைரியமாக மாறியதற்கு காரணம் என்ன என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பித்தான். அவளை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து செல்ல விரும்பினான். ஆனால் அவள் இன்னும் சில நாட்கள் இங்கேயே இருக்க விரும்புகிறேன் என்று கூறினாள். தேர்வை முடித்து வேலைவாய்ப்பு பற்றிய முடிவை எடுத்த பிறகுதான் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிப்பேன் என்றாள். நாட்கள் வேகமாக நகர்ந்தன. தேர்வு நாள் வந்தது. ரேவதி மிகவும் பதட்டமாக இருந்தாள். ஆனால் மதி தொடர்ந்து ஊக்கப்படுத்தினாள். சுரேஷ் கூட அவளை தேர்வு மையம் வரை அழைத்து சென்றான். பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தேர்வு எழுதும் அனுபவம் அவளுக்கு புதிதாக இருந்தது. முதலில் கைகள் நடுங்கின. ஆனால் சில நிமிடங்களில் தன்னம்பிக்கை வந்தது. அவள் தெரிந்ததை முழுமையாக எழுதி முடித்தாள். தேர்வு முடிந்து வெளியே வந்தபோது முகத்தில் ஒரு புதிய ஒளி இருந்தது. வெற்றி பெறுவேனா இல்லை